காட் பிளஸ் யூ. இந்த மாதத்திலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த மார்ச் மாதம் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது வாக்குத்தத்த வசனங்கள் யூதா 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், வலுவாதபடி நம்மளை காக்கிற தேவன். இயேசு நம்மளை வலுவாதபடி காக்கிறவர். ஒரு முறை பேதுரு படகிலே மற்ற சீடர்களுடன் போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து கடலில் மேல் நடந்து வருகிறார். கடல் பயங்கரமான புயல் காற்றினாலே அதில் பொங்கலிக்குது. அப்பொழுது பேதுரு பக்கத்தில் இயேசு வந்துட்டார். படகிலிருந்து பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீர் நடந்து வருகிறீர், நானும் கூட நீரே என்னால் நடந்து வருகிறேன்னு சொல்லுகிறார். உம்மிடத்தில் வரட்டுமா கேட்குறான். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், கடலின் மேலே நடந்த இயேசு அவனை பார்த்து சொல்ல வா என்று சொல்கிறார். உடனே அவன் கடலில் மேலே நடந்து வருகிறான். அந்த காற்று பலமாக அடிக்கிறத கண்டு உடனே மூழ்கி தண்ணீருக்குள்ளே மூழ்கி போகிறான். உடனே ஆண்டவரேன்னு சொல்கிறார். உடனே அவன் கையை பிடித்து தூக்கி விடுகிறான். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ நல்ல தகப்பன். ஸ்தோத்திரம். அந்நேரத்தை அவனு செய்வது அறியாமல் மூழ்க தொடங்கிட்டான். ஆனால் ஆண்டவரே நீ ரட்சின்னு சொன்னான். உடனே அவன் கையை பிடித்து தூக்கினான். ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாயின்னு சொன்னார். பிரியமானவர்களே, நம்ம இப்படித்தான் நாம் வலுவி போகும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு வழுக்குதல் உண்டாகிறது பாருங்கள். பைபிள் இங்கிலீஷ் ஸ்லிப்பிங் அண்டு ஃபெயிலிங் அண்டுன்றது. ஃபெயில் ஆகுறாங்க, வாழ்க்கையில் தோல்வி ஏன் வருகிறது? வாழ்க்கையில் வழுக்குதல் உண்டானாலும் சரி, ஆண்டவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில் அவர் சொல்கிற, என் கால்களை சறுக்குதலுக்கு என் கால்களை விலக்கி காத்தீர், என் கால்கள் இடறலுக்கு விலக்கி காத்தீர் என்று சொல்ல, என் கால்கள் சறுக்கும் பொழுது நம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்கிறார். தாவீது வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள். ஒரு முறை தாவீது பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் மனம் மிகவும் சோர்வடைந்து, நான் எந்த நாளில் ஆகிலும் நான் சவுலின் கையிலே மடிந்து போவேன் என்று 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அவன் சொல்லி பாருங்கள், அவன் எதிரி நாட்டுக்கு காத் பட்டணத்துக்கு அவன் போய்விடுகிறான், பிலிஸ்திய தேசத்துக்கு. அங்கே போய் ஆகிஸ் ராஜாவிடத்தில் தஞ்சம் புகுந்து அங்கே ஒரு கொள்ளைக்காரனாக மாறிவிடுகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக பாருங்கள், அதே 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் அவன் முதலாக தப்பித்து சவுலிடத்திலிருந்து தப்பித்து போகும் பொழுது அந்த காத் பட்டணத்துக்கு போகிறான். அங்கே தான் கோலியாத்தினுடைய வீரனை அவன் முறியடித்தான். அந்த பட்டணத்தை சார்ந்த கோலியாத்தை முறியடித்தான். அந்த பட்டணத்துக்கு போகும்பொழுது அந்த பட்டணத்தால் இருக்கிற அந்த பிலிஸ்தியர் தாவீதை பார்த்து பிடித்து, நீயும் அவனை குறித்து தானே ஜனங்கள் சொன்னார், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி, இப்பொழுது யூதர்களின் ராஜா நம்மளை கிடைத்துவிட்டு, இஸ்ரவேல் ராஜா கிடைத்து விட்டான்னு சொல்லி அவனை பிடித்து கொண்டு ஆகீஸ் நடத்தி கொண்டு போனார்கள். இவன் தப்பித்து அந்த காத் பட்டணத்துக்கு போனால், நான் அந்த மனிதர்கள் பேசி கொண்டதை பார்க்கிறான். ஐயோ, நம்மளை களங்கடித்து நம்மளை கொண்டு போட்டு விடுவார்களோ என்று உயிருக்கு பயந்து அவன் பைத்தியம் பிடித்தது போல தன்னை வேறுபடுத்தி கொண்டான். ஆனாலும் அங்கேருந்து தப்பித்து வருகிறான். கர்த்தரை அவன் அடைக்கலமாக கொண்டான். அங்கேருந்து மனதுக்குள்ளே ஜெபத்தினால் ஒரு பாட்டை பாடுகிறான். தான் சங்கீதம் 56. ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், என் தேவனே நான் உமக்கு பொருத்தனை பண்ணினதை நான் நம்முடைய ஆலயத்தில் கொண்டு போய் செலுத்துவேன் என்று சொல்லி அவன் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்கிறான். அப்படி தப்பித்து வந்தவன் திரும்பமாக சவுலுக்கு பயந்து அந்த காத்து பட்டணத்துக்கே ஓடி போகிறான். பாருங்கள், அங்கே இப்பொழுது ஆகீஸ் ராஜா வரவேற்று ஏற்றுக்கொள்கிறான். ஏன்னால் சவுலுக்கு பயந்து வருகிறான், சவுலுக்கு தப்பி ஓடி வருவான்னு சொல்லி 600 பேரோடு ஏற்றுக்கொள்கிறான். சிக்லாக்கில் இருந்து அவன் கொள்ளையடிக்கிறவனாக மாறி பக்கத்தில் நாடுகள்லாம் போய் கொள்ளையடித்து வருகிறான். ஆனாலும் பாருங்கள், ஒரு நாள் திடீர்னு அமலேக்கர்கள் வந்து தாவீது இருந்த பட்டணத்தில் அந்த சிக்லாக்கில் தாவீதும் அவரோடு கூட இருந்த ஜனங்கள் இருந்த எல்லா ஜனங்களையும் கொள்ளையடித்து போய்விடுகிறார்கள். தாவீதோடு கூட இருந்த போர் வீரர்கள் மட்டும் இருக்கிறார்கள். இப்படி சிக்கலில் மாட்டி வலிவி போயிட்டார் தாவீது. ஆனால் கர்த்தரிடத்தில் திரும்பமாக அழுது மன்னிக்க ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, நான் திரும்ப அந்த இராணுவத்தை, அந்த என்னை கொள்ளடித்து போன அந்த இராணுவத்தை பின்தொடர்ந்து அதை ஜெயிக்கட்டுமான்னு கேட்குறான். நீ போ, உனக்கு ஜெயித்து தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உடனே தாவீது போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிறார், ஜெயம் எடுக்கிறார். அங்கே எல்லா எதிரிகளையும் வீழ்த்துகிறார்.
கர்த்தர் அங்கே அவருக்கு திறந்த வாசலை தருகிறார். கர்த்தர் அவருக்கு அற்புதம் செய்கிறார். பிரியமானவர்களே, தாவீது வாழ்க்கையிலே சோர்வு வந்த உடனே அவன் எதிரி நாட்டுக்கு போய் அஞ்சம் போகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சபையை விட்டு, தேவனுடைய பிரசனத்தை விட்டு, நாம் எதிரிகளின் நிறைந்த, சத்துருக்கள் நிறைந்த, அந்தகாரம் நிறைந்த சத்துருனுடைய அடைக்கலத்துக்கு நாம் தஞ்சம் கேட்டு போய்விடக்கூடாது. அப்படி போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்படி மாட்டிக்கொண்டாலும் சரி, ஆண்டவரே நீ ரட்சியும் என்று சொல்லுவீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை தப்பு வைக்க வலுவாமல் பின்தொடர்ந்தே வருவார். ஆண்டவர் பின்தொடர்ந்து வந்து பிரச்சனை விடுவிப்பார். இயேசுவே நீ ரட்சியும் என்று சொன்னார் போதும். பேதுரு பாருங்க, அவன் மறுதளிச்சிட்டான். 3 தரம் மறுதளிச்சு சபிச்சிட்டான். ஆனாலும் தேவன் கர்த்தர் தமக்கு சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து அவன் வசனங்கசந்து அழுது மனம் திரும்பினான். ஆண்டவனை ஏற்றுக்கொண்டார். பேதுருவின் இடத்துல போய் சொல்லுங்கள் என்று பேதுரு திரும்பமாக பயன்படுத்தினார். ஆனால் யூதாஸ் கருத்து மனங்கசந்தான், மனம் திரும்பவில்லை. ஆனால் நாம் ஆண்டவரோடு சொன்ன வசனங்களை படித்து மருதத்தில் வைப்போமானால், நாம் விழுந்து போனாலும் அந்த வசனம் நம்மளை நினைப்பூட்டி திரும்பமாக ஆண்டவர் பக்கம் கொண்டு வந்து விடும். வசனத்தில் தான் இயேசு இருக்கிறாரு. இயேசு வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். அதான் வலுவாதபடி காக்கிறவர். ஆண்டவருடைய வசனம் நம்மளை வலுவாமல் காத்து நம்மளை தூக்கி எடுத்து கொண்டு வந்துவிடும். பிரியமானவர்களே, உங்களை வலுவாமல் ஆண்டவர் காப்பார். அவர் கையிலிருந்து உங்களை பறித்து கொள்ள முடியாது. பாருங்கள், பரலோகத்துக்கு நீங்கள் போகும்போது மாசற்றவர்களாக சந்தோஷமுள்ளவர்களாக போவீர்கள். அதான் வேதம் சொல்லுகிற இந்த வேதத்தினுடைய கடைசி பகுதி யூதாவில் முடியுது. அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசன புஸ்தகம். அதில் சொல்கிறாரு, சோத்திரம், மகிமையுள்ள தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்துவோம். மகிழ்ச்சியாக கொண்டு போய் நிறுத்துவார். மாசற்றவர்களாக போய் ப்ரொஃபெட்டாக போய் நிப்பாட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மாசற்ற கொண்டு போய் நிறுத்துவார். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இப்படி பயந்து போய் அவர்கிட்ட சமூகத்துக்கு போக மாட்டீங்க. நீங்கள் பரலோகத்தில் போட்டு போய் சேர்ப்பாரா, பரலோகத்துக்கு போவானா, போக மாட்டேன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. நிச்சயம் நீ கேட்கிற நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருப்பீர்களானால் உங்களிடத்தில் குறைவுகள் இருந்தால் மன்னிப்பார். உங்களை வலிவி போனால் உங்களை தூக்கி எடுப்பார். உங்களை வலிவி போகவே விட மாட்டார். அநேகர் என்ன நினைக்கிறார்கள், இயேசுவிடத்தில் இருந்தால் பரிசுத்தம் வாழ முடியாது, நம்ம விழுந்து போயிடும் நினச்சி வராமலே போய் விடுகிறார்கள். அப்படி அல்ல. நீங்கள் இயேசுவிடத்தில் வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவர் உங்களை காலமெல்லாம் காத்து நடத்துகிற தகப்பன். உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் கையை பிடிச்ச ஆண்டவர் உங்களை வலிவி விட மாட்டார். நான் கழுவுற மீன் நழுவு மீன் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் கைரத்தில் வந்துட்டிங்கன்னா அவங்கள அவர் கையிலேருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் முடியாது. காட் பிளஸ் யூ. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருப்பதாக. தகப்பனே, இதை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக, குற்றங்குறைகளை மன்னித்து இந்த மாதம் முழுவதும் மகிமையினால் கடத்தினாலும் உமது பிள்ளைகளை நிரப்புங்க. உமக்கே மகிமை, கனம், ஞானம் உண்டாகட்டும்.